வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வெடிச்சிட்டு இருக்க ஒரு எரிமலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸ்ட்ராம்போலி எரிமலை. இந்த எரிமலை இத்தாலி நாட்டில் இருக்குது. அதாவது இந்த எரிமலை மத்திய தரைக்கடலில் அமைஞ்சிருக்கு. மத்திய தரைக்கடலுங்கிறது அப்படின்னா என்னென்னா, அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு பகுதி தான் மத்திய தரைக்கடல் பகுதி. இந்த மத்திய தரைக்கடல் பகுதி 4 புறமும் நிலங்களால் சூழப்பட்டுள்ளது. அதாவது பூமியின் நடுக்கடல் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. ஏன்னா ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா இந்த 3 கண்டங்களும் இந்த கடலை சுற்றி அமைந்துள்ளது. இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் நிறைய பெரிய பெரிய தீவுகள் இருக்குது. அந்த தீவுகளில் ஒன்று தான் சிசிலியன் தீவு. அந்த சிசிலியன் தீவில் தான் இந்த ஸ்ட்ராம்போலி எரிமலை அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எரிமலையை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன் மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த எரிமலை மாலை நேரத்தில் வெடித்து ஒளி பிளம்புகளை கக்கும்போது அந்த ஒலியானது அந்த சமயத்தில் கடலில் வர கப்பல்களுக்கு ஒரு வழிகாட்டியாக கலங்கரை விளக்கம் போல் செயல்படுது. அதனால் இந்த எரிமலையை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த எரிமலை மக்களும் கூட வசிக்கிறாங்க. கடந்த 2016ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த தீவில் வசிக்கிறதா கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வசிக்கிற மக்களோட முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா டூரிசம் அண்ட் மீன்பிடித்தல் போன்ற தொழில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த எரிமலை வெடிப்பு சில சமயத்தில் பெரிய வெடிப்புகளாக கூட மாறும். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மிகப்பெரிய வெடிப்பு என்பது அந்த சமயத்தில் மலையேற்றத்தில் இருந்த 2 சுற்றுலா பயணிகள் இறந்ததாக கூறப்படுகிறது. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அங்கே உள்ள கவர்மெண்ட்ஸ் அந்த எரிமலையோட பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிச்சு வெடிக்கும் தன்மையை பார்ப்பதற்கு ரொம்பவே அழகாகவும் சுற்றுலா பயணிகளை கண்கவரும் விதமாகவும் இருப்பதாக இந்த எரிமலையை விசிட் பண்ணுறதுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கே பயணிக்கிறதாக கூறப்படுகிறது. நீங்களும் இந்த எரிமலையை விசிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா படகு அல்லது ஹெலிகாப்டர் மூலமாக மட்டும்தான் இந்த எரிமலையை நம்ம அடைய முடியும். மேலும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட என்கேஜாக இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.